பார்த்து உக்கார கண் தெரியாது. கருப்பு தண்ணி வாய்க்காரு. என்னம்மா தண்ணி கொஞ்சம் கொடுங்கம்மா. தண்ணி தருவீங்களா? டேய் ஐயா என்ன சொன்ன? 5 ரூபாய் கொடுத்து குடும்பம் நெட்டு வைக்கணும், 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்கி வைக்கிறோம். சமமான அண்ணா மறுபடி சூட்ட கூடாதா? ஏன் மறுபடி சூட்ட ஏத்துக்க மாட்டீங்களா? என் அண்ணன் என்ன புண்ண பிடிச்சது சொட்ட பிடிச்சது ஏன் சக்காத்த பத்து பண்ண தாய் மாமனா அல்லது நாய் மாமன் பொன் பொண்ணு இந்த பொன் பொண்ணு அவுட் இந்த பொன் பொண்ணு யாருக்கு சொன்னீங்க? டேய் பையா டேய் என்ன இதெல்லாம் என்ன அக்க போறதா என்ன இதெல்லாம்? அவங்க அப்பா அம்மா அவங்க அண்ணன் தம்பி எடுத்து போட்டு நகை நட்டு ஒரே மகள் ஒப்பற்ற மகள் என்று செல்வமாக வளர்த்துக்கிறாங்க. நகை நட்டுலாம் போடுறாங்க. உங்க அம்மா கைட்டி கொடுங்க. உங்க அம்மா எங்க போய் வாய்ச்சி போட்டுச்சு? பாலங்காட்ட இந்திக்காரனை கூட விட்டு வைக்கிறான் பாய். தென்னந்தப்பு புனியந்தப்பு மாந்தப்பு தாய்ந்தப்பு ஓடை ஒட்டி செடி செட்டு பாடி பிடிக்கிறவன் பாடி பிடிக்கிறவன் கலாய் பூசுறவன் கலாய் பூசுறவன் அழித்து இருக்கிறவன் கூடவே இருப்பானா இம்மா விஷயம் சொல்றானா கூட்டி கொடுத்த கோபாலி குருமா குருமா அம்மா சவுக்கு போல கூட்டி கொடுத்த காப்புறம் வர மாட்டா நீ அம்மா காலம் என்னும் நதியிலே காதல் என்னும் படகை காலம் என்னும் நதியினிலே காதல் என்னும் படகை விட்டு மலை வரை ஓட்டி வந்தேன் மறுகரைக்கு பூட்டி வந்தேனா காலம் என்னும் நதியிலே
பத்தலையா வாடகைங்க. எந்த பீரோல இங்க வாடா. எந்த பீரோல எங்க அம்மா கிட்ட குடுத்துட்டியாண்ணா? எந்த பீரோல எந்த பீரோடா? ஏய், எங்க அம்மா கிட்ட பாத்து. கட்ட பிஞ்சு போடு பையா. உன் அம்மா மொட்டை கேக்குறீ போடு அப்படியே. தெரிஞ்சுக்க. எதுல வைக்க ஏய், பீரோல வை, பீரோல வை. அடிலியா மேலியா பாரு. டேய் சொல்லுடா. மேல் லாக்கர்லையா கீழ் லாக்கர்லையா அப்படி கேளு அடியிலையா மேலே என்ன அர்த்தது கம்பெனில ரெண்டாம் கட்டம் நீ அவனை தொண்டையில் அறுத்துறா அவனுக்கு அர்த்தது ஏடா, விட்டு போட்டியா? எங்க அம்மா கூப்பிடுவாங்க என்ன என்னென்ன டேய் போய் கொய்யாண்ட போய் தண்ணி பிடிச்சின்னு வரான்னு சில்வர் சொம்பு குத்த அனுப்புவாங்க உங்ககிட்ட சத்தமா பேச சில்வர் சொம்பு குத்த அனுப்புவாங்க சத்தமா பேசுறா உன்னை என்னன்னு கூப்பிடுவாங்க? ஏமா நாங்கட்டியா மண்ணாங்கட்டியா ஏய் உண்மையான பேர் சொல்லு என்னது டூ அது என்ன சொல்லுவாங்களே ஏய், டேய் டூரான்னு கூப்பிடுவாங்க உன்னை என்னன்னு கூப்பிடுவாங்க? என்னன்னு கூப்பிடுவாங்க? ஏன் டூரான்னு ஏன் கூப்பிடுறாங்க அந்த பேரு. எதுக்கு வச்சாங்க தெரியுமா அந்த பேரா எங்க அம்மா பிரசன்ட் ஆகிறதுக்கு பிரசன்ட் ஊருக்கு தலைவர் ஆகிறதுக்கு பிரசன்ட் ஆகிறதுக்கு ரெடியா இருந்தாங்க எல்லாரும் சேர்ந்து அண்ணன் போஸ்ட்ல ஜெயிக்க வச்சிட்டாங்க அடா யார்றாம மூஞ்ச பெத்தியாதுங்க பிரசவம் பிரசவத்துக்கு தலை பிரசவம் வேற நீ ஆ, இங்க எங்கன்னா வீட்டுல போனாக்கா யாருன்னா பாத்திர போறாங்கன்னு ஆ. டூரிஸ்ட் பஸ் வந்துச்சான் ஏன் மையம் கவர்மெண்ட் பஸ்ல வரலையாண்ணா ஏய் கவர்மெண்ட் பஸ் வரலையா நேரத்துக்கு அண்ணாத்திக்கு வரல அடடே டூரிஸ்ட் பஸ் பிரசவ வழியில அவஸ்தைப்படுறாங்க கையை போட்டு டூரிஸ்ட் பஸ்ல ஏத்திட்டு இருக்கிறாங்க சரி எல்லாம் ஆம்பளைங்களா இருக்கிறாங்க ஆ. பொம்பளைங்க இருந்தா பாத்திர போறாங்கன்னு அங்கே போறதுட்டு இருக்கிறாங்க டூரிஸ்ட் பஸ்ல பொம்பளைங்க இருந்தா எல்லாம் பார்த்து கண்ணு வச்சிருப்பான்னு சொல்லிட்டு ஆம்பளைங்க எல்லாம் உட்காந்து இடத்துல நீ பிறந்துட்ட டூரிஸ்ட் வேன்ல பிறந்ததுனால டூரானு பேரை வச்சுட்டாங்க டூரான்னு பேர் வச்சதுக்கு இன்னும் விளக்குங்கதா அடா பாய் உன் பேருக்கு முன்னாடி ஒரு பேக்ரவுண்டே கிராப்பிடுறா நான் பாத்திரக்கூடாதுன்னு ஆம்பளைக்கு பார்த்தாங்க உங்க அம்மா. ஆமா ஆம்பளை பார்த்து பிரசவம் பண்ணிக்கிறாங்க பிரசவம் பார்த்தாங்களா உங்க அம்மால? எல்லாம் சுத்தி தட்டி கட்டிட்டு உள்ள சீட்லயே பாக்குறாங்களாம் டேய் எடுத்து மேல ஆக்கல வேடா கீழே ஆக்கல போடா காந்தியா, ஏய், இந்த பொன் பொருள் அவுத்து கொடுத்துட்டியா? அவுத்து கொடுத்துரு இல்ல? உனக்கு தான் பார்வை தெரியலையா? பார்வை தெரியாத இந்த பூ வச்சுக்கிட்டு எந்த மொட்டை இந்த நாட்டோட போயிடணும். இந்த இருக்கக்கூடாது. ஐயா எனக்கு வேலை தெரியாது நேரத்துல எப்படிமா போவேன் என்ன நாட்டை விட்டு போன்னு தந்துட்டு பாரியாம்மா எனக்கு யார் எங்க கொடுத்துருவே எனக்கு வழி வெளியே தெரியாத அப்பா எனக்கு இப்படி பண்ண தந்துடியாம்மா அம்மா தரை மேல் பிறக்க வைத்தார் எங்களை தண்ணீரில் இருக்க வைத்தார் எங்களை கண்ணீரில் இருக்க வைத்தார் தரை மேல் பிறக்க வைத்தார் தரை மேல் பிறக்க வைத்தால் எங்களை தண்ணீரில்
வைத்தார். இன்னும் இன்னும் இதே பெரும்பாலை நகரத்திலிருந்து சென்னை மாநகரத்திலே வசித்து வரக்கூடிய இன்னும் மதுரவாயில் நகரத்திலே வசித்து வரக்கூடிய ஐயா ஏகாம்பரம் சொல்லக்கூடிய கலையன்பர் இது எங்களது கலைக்குழுவின் ஆசிரியராக விளங்கக்கூடிய மற்றும் சோகா புயல் மலைவையாவூர் நகரத்தைச் சேர்ந்த MK வெங்கடேசன் ஐயா அவர்களை பாராட்டி 501 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். அது மட்டுமல்லாது ஏகாம்பரம் ஐயா அவர்கள் எனது இனியா நாடாமடத்தை பாராட்டி 101 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்னார் அவர்களுக்கு எனது கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோம். நன்றி, வணக்கம். எப்படியோ விழி இல்லாமல் இருந்தும் இந்த நாட்டை விட்டு போ என்று கூறிவிட்டார்கள். போறேன், எங்க இருப்பேன் எங்க போறேன்னு எனக்கு தெரியல. இனிமே உன் கண்ணுல பட மாட்டேமா. நாட்டை விட்டு நான் போயிடுறேம்மா. இந்த நாட்டை விட்டு போறேம்மா. இன்னும் பெரும்பாலை நகரத்தைச் சேர்ந்த இன்னும் குட்டி என்கிற வெங்கடேஷ் ஐயா அவர்கள் தூய்மை பணியாளர் மற்றும் பம்பை குழுவின் ஆசிரியர்கள் விளங்கக்கூடிய ஐயா குட்டி என்கிற வெங்கடேசன் ஐயா அவர்கள் எனது இனிய நாடாமடத்தை பாராட்டி 101 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்னார் அவர்களுக்கு எனது கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த பன்னிக்கறி வச்சுக்கப்பா, சூடா இருக்கும். அந்த கொத்தல புடிச்சவன் பச்சை தவங்களால சாப்பிடுப்பா. அம்மா
சாப்பிட்டியா? டேய் ஆ? அருமையான சாப்பாடு நல்லா இருந்துச்சா? எந்த ஒரு குறையிலடா. எங்க அம்மா ரசம் ஊத்திருக்குமாடாப்பா. எங்க அம்மா அப்படியே ரசத்தை ஊத்து மாதிரி நின்னுக்கினே என்ன அந்த ரசத்தை குடிக்கணுமே. அது குடுத்து வச்சிருக்கா? சத்தியமா எங்க அம்மா ரசம் அப்படி நின்னுக்கினே ஊத்தும். ஏய் ஏண்டா ரசம் எப்படி ஊத்துவாங்க? உணிஞ்சி இல்ல முருங்கான போட்டுதான் இது பண்ணுவாங்க. எங்க அம்மா நின்னுக்கினே ரசத்தை ஊத்தும். அது எப்படி அது? உங்களுக்கு தெரியாதா? தெரியலப்பா. சல 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 சலன்னு ஊத்தும். ஏன்னா நல்லா இருக்குமா? உப்பு கைக்கும். என்ன சொல்றேன்? நீங்க சாப்பிட்டது எப்படி இருந்தது? என்னுடைய தாய் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அருமையா ரசம் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. ஏண்டா ஹவுஸ் சாப்பிட்டது நல்லா இருந்ததுன்ற நீ உப்பு கறிக்குதுன்ற? ஒருவேளை கனெக்ஷன் மாறி போயிருக்கு. வயதாய் இந்த கணக்கு மாத்தி கொடுக்குறீங்க. நல்லா சாப்பிட்டியா? எப்பா அந்த வாயமா அம்மா சாப்பிட்டு முடிச்ச உடனே எனக்கு பால் கொடுக்கும். ஓட்ட விட சாப்பிட்டியா? நீ அப்படியே கருவேப்பிலை ஊத்தாட்டா பால் பால் அத சொல்ல நானே சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சோன்னா பாலை அந்த காளை மாட்டு பால் தானே? காடை மாடாடா பால் கறக்குது. டேய் காலையில பசுமாட்டு பால் கறந்து வச்ச பாலை அந்த பால் தான் நான் தப்பாவா சொன்னேன். வட சாப்பிட்டியா? வடையா? 7 8 9 வடை சாப்பிட்டேன். அதுல கூட 9ஆ? நீங்க வேற 9ல கம்பெனியே கிடையாது. சத்தியமா யாரு போர்டு பண்ணாலும் வடையே சொன்னடா பாதி வடையே சொன்னடா. அதான் சொன்னேன் வடையில மாடா 9. ஏய் எனக்கு மெது வடை ரொம்ப பிடிக்கும். அந்த ஓட்ட வடை நல்லா இருந்துடா. மெது உளுந்த வடை அது என்ன ஓட்ட வடைன்ற? தெரியலங்க. ஆமா ஓட்ட வடைன்றீங்க உளுந்த வடைக்கு மெது மெது வடை சொல்ல தெரியுது. என்ன கை வாங்க நாம பார்க்காத நீ. இவன் ஆமலியா? ஆமா நீ சொல்லிட்டா? என்னடா நீ சொல்லிமா? டேய் டேய் மனம் பேணு சத்தமான பொத்துக்கு நானு ஆமல பார்க்காத அடிச்சு காட்டுற நீ. டேய் 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 யாரவா? ஏய் டேய் யாரவா? அம்மா அடி அடிக்கிறாங்க. அம்மா திட்டுறாங்க. வாயில என்ன அடைக்கிற? கீழ்த்து பண்ண புறம்போக்கு என்ன அடைக்கிறது? குண்டாக்குது ஆட்சி வச்சுக்கிறேன் நினைக்கிறியா? தேவடியா புட்ட பொத்து குச்சா வாயில வச்சுட்டு போறேன். பாரு உயிர் வெடிங்கட்டி பாரு. நான் பாத்துறேன். நீ தான் சொன்னீங்க. ரெண்டுல ஒண்ணு அதை கண்ட துணியா இல்ல தேங்காய் முடியான்னு பார்த்தேன். இல்ல நான் சொல்ல அதுக்கு சொல்ல நான் அப்படி சொல்லுங்க. ஓரமாடா அவர் தான் பையன் அவங்க அம்மா கூட பேசுறாங்க. கம்னர்ரா இம்மா வாங்குற எங்க எடுத்து வைக்கிறா? ஊத்து மீன் வைக்கிறேன். ஏய் சரி அம்மா ஆனந்தா நான் சாப்பிட்டேம்மா. சாப்பிட்டேன். எனக்கு கோபம் வருது. ஆனந்தா இத பாருப்பா. உணவு அருந்தனே உறங்க கூடாது. தூங்க கூடாது. தூங்க கூடாது. தூங்குனா குசு வரும். கொசு கொசுங்க வரும். ஐயா சிப்பாடியா பல. சிப்பா. துப்பி கண்டு போட்டியா. ஐயா போடி காரி முன்னு போட. யார் காரிட்டு பண்ண? யாரா? எல்லாம் நீ கூட இடம் தான் மாத்துற. எதுக்கு போற? மாட்டா. ஏன் போற? நீங்க போற. எதுக்கு போற?
எவ்வளவு சங்கியால் அடிக்கிற மாதிரி அடிக்கிறியம்மா? பேசுகிறேம்மா. உணவா இருந்தது உறங்கக்கூடாது. ஏன் தெரியுமா? ஏம்மா? அது ஒரு வியாதி சொல்றாங்க. வியாதியா? ஆமாப்பா. என்னடா இது? எய்ட்ஸ் மாதிரி பாது. வியாதி. பையா, டேய் வாயை வளர்ந்து. வாயில வச்சு. என்னடி ஆம்பளை அடிச்சு நடக்குறீங்க? அம்மா பொத்து நிச்சா முடியா நானு. இருமா இருங்க இருங்க அவர் ஒண்ணா இருங்க ஐயா நீங்க இருங்க அவரு பாத்துக்கிட்டே இருங்க அவங்களே பாத்துக்கிட்டோம். ரொம்ப நாளைக்கு என்ன போறதுன்னு சொல்லு சொல்லு. என் மனமேல நான் பொத்துக்கிறேன் மாத்திரம். இல்ல சொல்லு இப்ப சொன்னா அதானே யாரு இந்த ஆண்டி கட்டிங்குது மழை பெருக்க போதும். பாருப்பா அனந்தா அனந்தா அம்மா உன்னை ஒரு 3 கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். கேள்வியா? மூணு கேள்வி கேட்போம். ஆண்டா கேள்வி தான் உனக்கு அடிப்பாங்க. அதே வந்து போக மாட்டேன். ஐயா. கேள்வி தான் போவேன். ஏன்னா கேள்வி தான் உன்னை எதுவும் கேட்க மாட்டேன். ஆமா. அதே அதுக்கிட்ட போட சிரிப்பு தோட்டப்பட்டு தான் இருப்பேன் உன்னை. கேள்விதான் முக்கியமானது. அதுதான் தலைக்கு பவுடர் கேட்காது, மூஞ்சிக்கு எண்ணெய் கேட்காது. ஆமா பவுடர் தலையில போட்டா மீன் மின்னு இருக்கும். எண்ணெய் மூஞ்சில் சேர்ந்தா தக்க தக்கன்னு மீன் இருக்கும். வெத்தலை பாக்கு வாங்கி கொடுத்தா போதும். வச்சு ஐயா சிப்பையா போல. ஓடுங்க பாரு, காரில் போட்ட பையன். யாரு போட்டா? காரில் வீடா? யாரு? காரில் அடி ஊர்ல ஏய், ஏய், ஏய். ஊர்ல உழைச்சவள ஊர்ல வயசு தான் போட்டு இத பாருப்பா. 3 கேள்வி எனக்கு தெரியுமா? முதல் கேள்வி. நம்முடைய அரண்மனையில் உங்க அப்பா உணவு அருந்துவாரு வெள்ளித்தட்டு. வெள்ளித்தட்டு ஆமா அதெல்லாம் சாப்பிடுவாரு. ஆமாப்பா. ஆமா. இப்போ உங்க அப்பா இல்ல. செத்துட்டாரு. ஐயோ இல்ல இல்ல வயதா வச்சு